இழுத்துரைத்துப்பட்டி. வணக்கம். அதாவது இன்று எமதம் நான் எடுத்துக் கொண்டிருக்கின்ற சென்னையில் என்னை பாராட்டி ஆவடிகளை அமுதம் நியாயவடி கரையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற உலகநாடு பாப்பாநாடை சேர்ந்த அருமை தம்பி ரவிச்சந்திரன் ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். தம்பி அவர்களுக்கு நன்றி. நான் ஆவடியில் 5 வருடம் தமிழ்நாடு நுகர்ப்புற வாணிபத்தில் பணிபுரிந்து என்னோடு பணிபுரிந்த தம்பி எனக்கு அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அவருக்கு நன்றி கலந்த வணக்கம். ஆனால் சாவத்திரனை பின்தொடர மாட்டால் புறப்படுகிறேன். என்னை பார்த்தால் பாவமாக இல்லையா? பாவம், பரிதாபம். கணவனே தெய்வம் என்ற கருத கண்ட காரிகையை உனக்கு வேண்டிய புத்திமதியில் எடுத்துரைத்து விட்டேன். ஆகவே என்னை பின்தொடர்ந்து விட வேண்டாம். எங்கே வந்தாய் சாவித்திரி, வேண்டுமானால் உனக்கு ஒரு வழி சொல்லுகிறேன். கணவன் உயிரை கவர்ந்து விட்டேன், அவன் உயிரை தருவதற்கு என்னால் முடியாது. ஆகவே வேண்டுமானால் உனக்கு ஏதேனும் நான் வரம் தருகிறேன். எந்த வரம் வேண்டும் என்று கேள், தருகிறேன். சாவித்திரி, வரம் கேள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறானே. நாடகம் முடிக்கும் தருவாயில் உள்ளது. கண்டிப்பாக பட்டாபிஷேகம் பார்த்துட்டு தான் போகணும். நீங்கள்லாம் இதுதான் மெயின். நாடகம் உள்ள காலையில் வீடியோ பார்த்துருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. இந்த நாடகத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு பெரிய மோஷம் கிடைக்கிற பெரிய புண்ணியமே பட்டாபிஷேகம் தான். இந்த பட்டாபிஷேகத்தை அவசியம் பார்த்துட்டு இருந்து அப்புறம் எல்லாரும் போங்க. நன்றி. கேட்க சொல்கிறானே, கேட்போம். ஒவ்வொரு வாரமாக கேட்போம். கடைசியில் என்னதான் என்று பார்ப்போம். சுவாமி, என்னுடைய மாமியார் மாமனார் கண்கள் இருந்து காற்றிலே திருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் கண்ணலையை கொடுத்து விடுங்க. கதையேத மன்னனால் நாடிலிருந்து நகரிலிருந்து காட்டிலே காட்டுவாசிகள் போல் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இழந்த நாடு நகங்களை அன்னவர்களுக்கு மீட்டுக் கொடுங்க. கொடுத்து விட்டால் ஓடோடி சென்று விடுகிறேன். உண்மையிலே உன்னை பெருமைப்படுகிறேன். அதாவது கணவர் இறந்தாலும் பரவாயில்லை, மாமன் மாமியார் கண்மொழி இறந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு கண்மொழி வேண்டும், இறந்த நாடு நகர வேண்டும் என்று கேட்கிறாய். அப்படித்தானே? சாவித்திரி, இந்த வரத்தை கொடுத்து விட்டால் மீண்டும் என்னை பின்தொடர மாட்டாய் அல்லவா? நிச்சயமாக வரமாட்டேன். அப்படி என்றால் அந்த வரம் தந்தை வருகிறேன். மாமியார் மாமனாருக்கு கண்மொழியை வாங்கிவிட்டோம். இழந்த நாடுகளில் திரும்ப பெற்று விட்டோம். இருந்தாலும் தெய்வதன்மனை விடக்கூடாது. ஓடோடி சென்று வரும். பச்சை கிளியானால் பரந்தேனம் தேடினேன், பாடி வரும் தூது
வெகு தூரம் வந்து விட்டேன். இனி என்னை பின்வர மாட்டான். ஏனென்றால் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டேன். புறப்படுகிறேன், புறப்படுகிறேன். சுவாமி, கேட்ட வரத்தை கொடுத்து விட்டேன். மீண்டும் எதற்காக என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாய்? சுவாமி, கேட்ட வரத்தை கொடுத்து விட்டீர்கள். ஆனால் கண்களை கொடுத்தீர்கள், நன்றாக இருக்கின்றனர். இழந்த நாடகங்களையும் கொடுத்தீர்கள், கொடுத்து விட்டேன். ஆனாலும் கூட அவர்களுக்கு பின்னால் அந்த 4 நகரங்களை ஆள்வதற்கு ஒரு சந்ததி வேண்டுமல்லவா? ஆகவே இப்பொழுது எனக்காக ஒரு வரம் கேட்கப் போகிறேன். அந்த வரத்தை கொடுத்து விட்டால் உங்களை நிச்சயமாக பின்தொடர்ந்து நான் வரவே மாட்டேன். சாவித்திரி, அதாவது பறவைக்கென்று வர கேட்டு கொடுத்து விட்டால் எனக்கென்று ஒரு வரம் கொடுங்கள் என்று கேட்கிறாய். ஆமா சாவித்திரி, இந்த வரத்தை கொடுத்து விட்டால் என்னோட பின்தொடர மாட்டாய் அல்லவா? நிச்சயமாக. கேள் கேள். பரமநேவல் அன்பை தீமை பதிவு கொண்டவா, பாதத்தோட கண்ணுகளின் மீது கண்டவா. பரமநேவல் அன்பை தீமை பதிவு கொண்டவா, பாதத்தோட கண்ணுகளின் மீது கொண்டவா. பாலநண்டு நந்தனிக்க ஆவலாகினேன், பாலநண்டு நந்தனிக்க ஆவலாகினேன். தமரடி வரமதை தந்தருளீரே. சுவாமி, எனக்கு ஒரு புத்திர சந்தானத்தை கொடுங்கள். அப்படியா? பரிதாபமாகத்தான் இருக்கிறது. இவள் வாழ்நாளிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு குழந்தை இருந்தால் அதை பார்த்துக் கொண்டு சந்தோஷமாக இருப்பாள். அம்மா சாவித்திரி, அப்படி என்றால் உன் வயிற்றேறி ஒரு குழந்தை ஜனிப்பதற்கு வரம் தந்து விட்டேன். இனி என் பின்தொடர மாட்டாது. இது அழைத்து விட்டேன். வருகிறேன், வருகிறேன். இந்த யமதர்மனுக்கு புத்தி மதிமயங்கி விட்டதா என்னவென்று தெரியவில்லை. குழந்தை வரத்தை கேட்டவுடனே இந்த குழந்தையை கொடுத்து விட்டு சென்று விட்டார். குழந்தையோடு வீதியிலே சென்றார். அடியே சாவித்திரி, ஒரு கணவன் இறந்து விட்டார். இந்த குழந்தைக்கு யார் அப்பா என்று கேட்டால் என்ன சொல்வேன் ஐயா? விட என்ன செய்வேனும்? போவோம் யமதர்மராஜனை நோக்கி. சத்தியவன் உயிரை கவர சென்று என்னை படாத பாடுபடுத்தி விட்டால் சாவித்திரியானவள். எப்படியோ தப்பித்து யமபட்டர வந்து வெட்டி. யாரா தூதர்களே, பூலோகத்தில் இருந்து ஒரு சாவித்திரி பெண்ணானவள் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்தால் யமபட்டல வந்தாலும் வந்து விடுவாள் போல இருக்கிறது. ஆகவே நம்முடைய கோட்டை வாயில் கதவெல்லாம் வரத்தை கொடுத்த தவறு என்று அந்த யமதர்மராஜருக்கு தெரிந்ததா என்னவென்று எனக்கு புரியவில்லை. எப்படியும் அவரை பின்தொடர்ந்து வருவேன் என்று முக்கோட்டை கதவுகளையும் இழுத்து சாத்தி வைத்திருக்கின்றானே. ஆண்டவா, ஈசா தாயே, ஆதி பராசக்தி தாயே, செல்லியம்மா தாயே, நான் நிச்சய பதிவரதை என்பது உண்மையானால் இந்த முக்கோட்டை கதவுகளும் திறக்க வேண்டும் அம்மா. சுவாமி, எதற்கு இந்த ஆவேசமும் கோபம்? என்னை பார்த்தால் தாங்களுக்கு பாவமாக இல்லை. கொடுத்த வரத்தில் தான் எனக்கு சந்தேகம். நான் கொடுத்த வரத்திலே சந்தேகமா?
என்ன விந்தையாக இருக்கிறது? என்ன சந்தேகம்? தாங்கள் கொடுத்த வரத்தில் எனக்கு சந்தேகம். என் சந்தேகத்தை தீர்த்து விட்டால் நான் ஓடோடி சென்று விடுவேன் போல. உன் சந்தேகத்தை நான் தீர்க்க வேண்டும். ஆமா, அப்படியா? வரம் கொடுத்தது தாங்கள் தானே? அப்படி என்றால் சந்தேகத்தை உங்களிடம் கேட்க வேண்டும். தாங்கள் தான் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். இப்பொழுது நீ ஒரு ஆசிரியர் போலும், நான் ஒரு மாணவன் போலும் பதில் உரைக்க வேண்டும் என்று கூற. அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. ஒரு மாணவனுக்கு தெரியவில்லை என்றால் யார் சொல்வார்கள்? ஆசிரியர் ஆசான் சொல்வார்களா? ஒரு குழந்தைக்கு தெரியவில்லை என்றால் தன்னுடைய தாய் தந்தர்கள் தீர்த்து வைப்பார்கள். உண்மை. இந்த இடத்தில் உங்களை என் தந்தையாக பார்க்கிறேன். மகள் கேட்கும் சந்தேகத்திற்கு தாங்கள் விளக்கம் அளித்துத்தான் ஆக வேண்டும். அறுக்க சிறப்பது என்ன? அறுக்க அறுக்க சிறப்பது என்ன? அறுக்க அறுக்க சுரப்பது தென்னம்பாலை. இறைக்க சிறப்பது இறைக்க இறைக்க, அதாவது இறைக்க இறைக்க சுரப்பது மணற்கேணி. முடிந்து விட்டதா? சந்தேகம் முடிந்து விட்டதா? இன்னும் இருக்கிறது சுவாமி. இன்னும் இருக்கிறதா? கறக்க சிறப்பது என்ன? முடிகிறதா சந்தேகம்? அதாவது கறக்க 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 சொல்லப்போது, அதாவது பசுவின் பால். சுவாமி, அறுக்க சிறப்பது தென்னம்பாலை, இறைக்க சிறப்பது மணற்கேணி, கறக்க சிறப்பது பசுவின் பால். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் கேட்கிறேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களை என் தந்தை என்று சொல்லிவிட்டேன். ஒரு தந்தையிடத்தில் ஒரு மகன் கேட்கும் கேள்வி என்று தாங்கள் ஆவேசப்படக்கூடாது, ஆதங்கப்படக்கூடாது. எதற்காக தெரியுமா? நான் கேட்கக்கூடிய கடைசி கேள்வியில் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது. சாவித்திரி, என்ன சொல்வதை பார்த்தால் எனக்கே பயமாக இருக்கிறது. சாவித்திரி, என்னிடத்தில் கேட்கலாமா? நான் உனக்கு அப்பா மாதிரிமா? அப்பா மாதிரி தானே? அப்பா இல்லையே, சொல்லுங்கள். சுவைக்க சுரப்பது, அதாவது சிற்றின்பம். சிற்றின்பத்தால் கிடைக்கக்கூடிய பொருள் குழந்தை. அதை சுவைக்க சிறப்பது சிற்றின்பம். சிற்றின்பத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் குழந்தை. என் கணவன் உயிர் உங்களிடத்தில் இருக்கிறது அல்லவா? குழந்தை வரத்தை கேட்டவுடனே குழந்தையை கொடுத்தீர்கள். இந்த குழந்தைக்கு அப்பா யார்? என்ன தாண்டவம் ஆடிக்கொண்டு வருகிறது? பெருக்கி வேலை செய்யணும். என்னதான் தேவர்களிலே உயர்ந்தவராக இருந்த போதிலும் புருஷன் உசுர புடிச்சு வச்சுக்கிட்டு பிள்ளை உரம் கொடுத்தா என்ன அர்த்தம்? அதற்காக தாங்கள் ஒன்றும் தவறு இழைக்கவில்லையா நாரதரே? நான் என்ன தவறு இழைக்கிறேன்? தாங்கள் ஏதும் தவறு இழைக்காதவர்கள் போல் கூறுகிறீர்கள். சாவித்திரை சந்திக்கின்றவரை என்ன தெரிவித்தீர்கள்? தீர்க்க சுமங்கலி பவா என்று தெரிவித்திருக்கிறீர்கள். அவரிடத்திலே தீர்க்க சுமங்கலி பவா என்று தெரிவித்து விட்டு எப்படியேனும் சத்தியம் விட வேண்டும் என்று என்னிடத்திலே வாதாடினீர்கள். நான் என்ன தெரிவித்தேன்? சத்தியவான் உயிரை எப்படி ஏனும் பிடித்து விடுவேன் என்று தெரிவித்தேன். இருவருமே பதிவரதா பத்தினி பெண்ணிடம் தோற்றுவிட்டோம். பதிவரதா பத்தினி பெண்ணானவள் நமக்கு தாய் போன்றவர்கள் அல்லவா? தாயிடம் தானே தோற்றோம். மகளே சாவித்திரி, சாவித்திரி கணவனை எழுப்பி தருகின்றேன்.
சத்தியவான் இவரை எழுப்பி தந்து விட்டேன். சாவித்திரி, உன் பதிவிருந்த தன்மையை ஒரு சில வார்த்தை எடுத்துக் கூற வேண்டும். கற்பமங்கை மார்கள் பெருமை